மேலும் தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் கர்நாடக முதல்வருக்கு கடிதம் எழுதியிருப்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். சட்டப்படி நம்முடைய பணியும் தொடங்கும் என்று அறிவித்ததையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். தண்ணீர் பெறுவது நமது உரிமை. அதை பெற முயற்சிப்பது நம்முடைய கடமை. காவிரி நடுவர் மன்றத்தின் அடிப்படையிலே நமக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை. கடந்த 2 மாதங்களாக தண்ணீர் வரவில்லை என்பதும் நாம் அறிந்த செய்தி. குறிப்பாக கர்நாடக அரசு ஜூன் மாதம் முதல் இதுவரை 28.30 டிஎம்சி நீர் கொடுக்க தவறி 3.44 டிஎம்சி நீர் மட்டுமே திறந்திருக்கிறது என்றால் விவசாயிகளுடைய அவல நிலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படியும் தண்ணீர் திறக்கவில்லை. கர்நாடக அரசினுடைய வாதத்தை காவிரி மேலாண் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவே தெரிகிறது. மௌனம் சாதிக்கிறார்கள். இச்சூழலிலே தண்ணீர் பெற வேண்டும். அது உறுதியாக நாம் விவசாயிகளுக்கு செய்ய வேண்டும். புதிய அரசு பதவியேற்றவுடன் விவசாயிகளுக்கு பல நிலைகளிலே மேகதாது பிரச்சனையிலே நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் கர்நாடக அரசும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு முதல் முயற்சியாக அனைத்து கட்சி முயற்சி சட்டமன்றத்தில் 2 கடிதம் மூலம் மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறோம். 3 சட்ட ரீதியாக தயாராகிறோம். இதனை தாண்டி முதல்வர் விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய கடமை நேரடியாக கர்நாடகாவிற்கு சென்று அங்கே உள்ள முதல்வரை சந்தித்து பேசுவதாக தகவல் வந்திருக்கிறது. இது நல்ல செய்தியாகவே பெரும்பாலான விவசாயிகள் மட்டுமல்ல சாதாரண மக்களும் பார்க்கிறார்கள். காரணம், புதிய அரசு விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக 12 வருடங்களுக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு முதல்வர் கர்நாடகா சென்று அங்கே உள்ள முதல்வரை சந்தித்து தண்ணீர் பெறுவதற்கான நம்முடைய உரிமையை நிலைநாட்ட நினைப்பது என்பது வரவேற்கத்தக்கதுதான். அதில் மாற்று கருத்து கிடையாது. தண்ணீர் அவசியம், அவசரம் என்பதால் அதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் செய்யக்கூடிய கட்டாயத்தில்தான் அரசு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே முதல்வர் சந்திப்பதாக எனக்கு தெரிகிறது. நம்முடைய விவசாயிகளுடைய எண்ணங்களை முதல்வர் அந்த மாநில முதல்வரிடம் பிரதிபலிப்பதுதான் முதல் தகவலாக இருக்க முடியும், உறுதியான தகவலாக இருக்க முடியும். நம்முடைய உரிமையை பெறுவதற்கான சரியான கடமையாக இருக்க முடியும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. முதல்வருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று தமாக வாழ்த்துகிறது.